அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. புருஷன் செத்துட்டான். பொட்டை பிள்ளையை காப்பாற்ற வேறு வழி தெரியல. திண்டாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் புளிய மரத்தடியில் நைட்டு டிஃபனு கடை போட்டால் இள வயசு பிரியா. கடை போட்ட அன்னைக்கு ஒரு போலீஸ்காரன் வந்தான். பர்மிஷன் யார்கிட்ட கேட்டது? மிட் நைட் ஆச்சு, கடையை சாத்துன்னு எதையாவது சொல்லி தினமும் ஓசியில் வயிறு முட்டை திம்பான். பணம் கொடுத்து சாப்பிட்றவர்கள் இன்னும் ஒரு தோசை எக்ஸ்ட்ரா சாப்பிட மாட்டார்களா என ஏக்கமாக இருக்கும். அவர்களுக்கு பார்த்து பார்த்து பரிமாறுவாள் பிரியா. ஆனால் அந்த ஓசி போலீஸு ஒரு தோசை குறைவாக சாப்பிட மாட்டானா என நினைத்தாள். அவன்தான் ஆற அமர உட்காந்து நிறைய தின்னுட்டு பத்தாததுக்கு பார்சலும் வாங்கிட்டு போவான். வயிறு எரியுது, என்ன செய்ய? புளிய மரத்தடியில் கடை போட்டால் இப்படித்தான் வருவார்கள், நம்ம தலைவிதி அப்படின்னு போலீஸுக்கு வேண்டா வெறுப்பா தினமும் பரிமாறுவாள் பிரியா. என்ன சுவையாக சமைச்சாலும் டவுனுக்குள்ளே 4 கடை சாத்தின பிறகு தான் 4 சனம் வரும் பிரியாவின் கடைக்கு. 4 வருஷம் ஆகியும் நயா பைசா மிச்சம் பண்ண முடியல. தனது கைப்பக்குவத்தின் மீது நம்பிக்கை வைத்து வார கடனுக்கு பணம் வாங்கி டவுனுக்குள்ளே கடையை பிடிச்சா. கடையை பிடிச்சி ஒரே வாரத்தில் பிரியாவுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அப்பாடா, இனி ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம்ப்பா. கடை வாடகை கந்து வட்டி போக 4 காசை கண்ணில் பார்த்துடலாம்னு நினச்ச நேரம் மறுபடியும் அதே ஓசி போலீஸு இந்த ஹோட்டலுக்குள்ளேயும் வரான். பிரியாவுக்கு ஒரே கோபம். வரட்டும், வாடி வா, இன்றைக்கி உன்னை 4 வார்த்தை நல்லா கேட்கணும். இனி உனக்கு நான் பயப்பட தேவையில்லை. இன்றைக்கி சாப்பிட்டதுக்கு இப்போவே காசை கொடுறான்னு சட்டமாக கேட்கணுன்னு நினச்ச நேரத்தில் தான் டக்குன்னு உள்ளே வந்த அந்த போலீஸு பிரியாவை கூப்பிட்டு, பிரியா இங்கே வாம்மா, இந்தாம்மா, இதில் 1 லட்ச ரூபாய் இருக்குது, இந்தா வச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். உடனே திகைச்சு போன பிரியா, என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைம்மா, 4 வருஷமாக நான் புளிய மரத்து கடையில் சாப்பிட்டதுக்கான காசு தாம்மா இது. நான் யாருன்னு பார்க்குறியா? என்னடா சம்மந்தம் இல்லாமல் 1 லட்ச ரூபா காசு கொடுக்குறானேன்னு நினைக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க வேணாம். உன் புருஷன் என்னோட படித்தவன் தான். உன் புருஷன் இல்லாமல் அந்த நைட்டு நேரம் நீ அந்த இடத்துல வியாபாரம் பண்ணுறது எவ்வளோ ரிஸ்க்கு எனக்கு தெரிஞ்சதுனால தான், உன்னோட பாதுகாப்புக்காக தான் நான் தினமும் அங்கே வந்தேன். நான் கொடுக்கும் இந்த பணம் தான் அந்த புளிய மரத்து கடையில் நான் சாப்பிட்டதுக்கான பணம். இந்தா வச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்தாரு. ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் இருக்கேன், தைரியமாக இரு அப்படின்னு சொன்னார் அந்த போலீஸ்காரரு. பிரியாவுக்கு ஒரு நிமிடம் என்ன சொல்கிறதுனே தெரியல. கண்கள் நனைந்தன, தொண்டை வறண்டது. கடைசியாக சொன்னான், வாங்கண்ணா, சாப்பிடுங்கண்ணா என்று. உடனே அந்த போலீஸ்காரர் கண்ணில் கண் கலங்கிடுச்சு. வாழ்க்கையில் நமக்கு வர வேண்டியது வந்தே தீரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே, இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.